மெட்ராஸ் மெக்கானிக்கில் இந்த வீடியோவில் இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கோட பெட்ரோல் டேங்கு ஓட்டை ஆகி லீக் ஆகுது. அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டுக்கு நடுவில் தான் வந்து அதிகமாக லீக் ஆகுது. ஸோ அந்த லீக்கேஜை வந்து எப்படி வெறும் 200 செலவில் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடு ஷீல்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். ரெண்டு சைடுமே வந்து சில வண்டியில் வந்து ரெண்டு சைடுமே கீஸ் வரும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கீஸ் வருது, ஒரு சைடு வந்து ஸ்பேனர் நெட்டு வருது. ஸோ அது வந்து 10ஆம் நம்பர் டி ஸ்பேனர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீட்டுமே வந்து 10ஆம் நம்பர் டி ஸ்பேனர் தான் வருது. சில வண்டியில் வந்து ஸ்பேனர் நம்பர்ஸ் வந்து மாற்றுறோம். ஸோ இதை வந்து தள்ளினீங்கன்னா ஈஸியாக வந்து சீட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டின நெட்டை வந்து அதிலே போட்டுடுறோம். ஏன்னா இது வந்து வேலை ஜாஸ்தின்றனால நம்ம நெட்டு எங்கேயாச்சும் வச்சா மிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேங்க் கவரை எடுத்துகிட்டு டேங்க்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். டேங்க்கு நெட்டு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நம்பரு இல்லை 13ஆம் நம்பர் வரும். அடுத்தது நம்ம பெட்ரோலை ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோல் டியூபை வந்து பிடுங்கி விட்டுடலாம். பிடுங்கி விட்டுட்டு லைட்டாக, அதாவது டேங்கை வந்து தூக்குனிங்கன்னா டேங்க்கு கீழே வந்து டேங்க்கு ஃபியூல் கேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஃபியூல் கேஜை வந்து நம்ம கழட்டி விட்டுட்டு டேங்கை வந்து தனியாக எடுத்துடலாம். ஃபியூல் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளக் மாதிரி தான் இருக்கும். அது லைட்டாக சின்னதாக இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம டேங்கை வந்து தனியாக கழட்டியாச்சு. இப்போ டேங்க்கில் தான் வந்து நம்ம எங்கே லீக் இருக்குது, அதை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேபிளில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ டேபிளில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 2 இல்லை 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இது போட்டது. இதே மெத்தட் தான் போட்டது. ஸோ அந்த இடத்துல வந்து லீக் ஆகலை. இனி வரையும் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அதே மெத்தடில் தான் வந்து நம்ம இந்த லீக்கையும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல பெட்ரோல் லீக் ஆகுதுன்னு வந்து உங்களுக்கு தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து பெட்ரோல் லீக் ஆகிற இடத்துல வந்து நம்ம வந்து எம்ஆர்ஐ ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, எம்ஆர்ஐ ஷீட்டை வந்து லைட்டாக தேய்க்க போகிறோம். ஸோ தேய்க்கும் போது தான் எந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்குது, 1 இல்லை 2 இல்லை நிறைய இடத்துல இருக்கான்னு வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். அதனால் வந்து நம்ம பக்காவாக வந்து தேய்ச்சிக்கிறோம். ஏன்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஏன்னா அது இன்னொரு இடத்துலையும் வந்து ஓட்டை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வந்து உங்கள் டேங்க் வந்து ரொம்ப ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா 2-3 ஓட்டை இருக்கும். ஸோ இதே மெத்தடு தான், அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து அந்த லீக்கை, அந்த ஹோல்ஸை வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறோம். இப்போ பக்காவாக வந்து தேய்ச்சியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹோல்ஸ் வந்து கிளியராக வந்து தெரியும். எவ்வளோ மைன்யூட்டாக சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் பெட்ரோல் லீக் ஆகி நம்மளுக்கு வந்து மைலேஜே தர மாட்டுது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வந்து மைலேஜ் சரியாக இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபேண்ட்டில் வந்து பெட்ரோல் வந்து லீக்கேஜ் வந்து தெரியும். நீங்கள் பெட்ரோல் ஸ்மெல்லு வந்து உங்கள் ஃபேண்ட்டில் வந்து அடிக்கும். அப்படி இருந்தாலே டேங்க் வந்து எங்கேயோ லீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வண்டியில் அப்படி தான். எனக்கு ரொம்ப நாளாக தெரியவே இல்லை. ஸோ பெட்ரோல் லீக்கேஜ் வந்து எப்படி கண்டுபிடிச்சோன்னா, ஃபேண்ட்டில் வந்து அந்த பெட்ரோல் ஸ்மெல்லு வந்தது. ஸோ அதனால தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம நல்லா பக்காவாக தேய்ச்சாச்சு. உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த ஹோல்ஸை வந்து எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோல்ஸை அரைக்கிறதுக்கு நம்ம வந்து அரால்டேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அரால்டேட் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதோட ரேட்டு வந்து 60 ரூபா 65 ரூபா இருக்கும். இதில் வந்து ரைசின் அண்ட் ஹார்ட்னர் 2 பேஸ்ட் இருக்கும். இந்த 2 பேஸ்ட்டுமே வந்து நம்ம சரிசமமாக வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து நம்ம பூச போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட்னரு, ரைசின் இது எப்படி வேணால் நம்ம கலந்துக்கலாம். இதை வந்து பக்காவாக வந்து மிக்சிங் பண்ணணும். பக்காவாக வந்து மிக்சிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் பூச போகிறோம்.
இந்த வீடியோ வந்து எடுக்கும்போது கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு. ஸோ சாரி. அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கோ அந்த ஹோல்ஸ் மேலேயே வச்சுட்டாலே போதும். வீடியோவில் வந்து கிளியராக இருக்கும் பாருங்கள். நல்லா பக்காவாக சுற்றி அந்த இடம் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வந்து காய வைக்கணும். வெயிலெலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே இருக்கிற இடத்துல வச்சிங்கனாலே அது ரொம்ப ஹார்ட்னர் ரப்பர் மாதிரி, ஒரு ரஃப்பான ஒரு ரப்பர் மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ நல்லா பக்காவாக வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஒரு வேளை ஒரு 1லேருந்து 2 3 இடத்துல ஓட்டை இருக்கலாம். அந்த மாதிரி ரஃப்பாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே நம்ம பெட்ரோலை வந்து ஷேக் பண்ணி பார்க்குறோம். நல்லா ஷேக் பண்ணுறோம். ஸோ பக்காவாக ஒட்டிக்கிச்சு. எந்த இடத்துலையும் வேறு எங்கேயும் வந்து லீக் ஆகலை. இப்போ ஒரு வேளை வந்து வேறு இடத்துல உங்களுக்கு எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கும் வந்து இதே மாதிரி மிக்சிங் போட்டு லைட்டாக எம்ஆரி ஷீட்டில் தேய்ச்சி விட்டுட்டு திருப்பியும் வந்து இதே மாதிரி மிக்சிங் போட்டு அங்கே வச்சுக்கலாம். ஸோ பக்காவாக வந்து ரப்பர் மாதிரி காஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்சீல் போட போகிறோம். எம்சீல் வந்து இன்னும் திருப்பி அந்த இடத்துல வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் மாதிரி அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் இதே மெத்தடில் தான் போடுது. எம்சீல் போடுறதுனால அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2.5 வருஷம் வந்து ஆயிருக்கு நம்ம ஏற்கனவே வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்ணி. ஸோ எம்சீல் போடுறதுக்கு முன்னாடி அது சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் இருந்ததுன்னா அது சரியாக ஒட்டாது. அதனால் வந்து அதையும் வந்து நம்ம எம்ஆரி ஷீட் போட்டு தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சிட்டு எம்சீலில் வந்து இப்போ நம்ம அரால்டேட்டு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் எம்சீல்லையும் 2 மெட்டீரியல் இருக்கும். அந்த 2 மெட்டீரியலையுமே வந்து சரிசமமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே அளவு எடுத்து ரொம்ப கரெக்டான அளவுன்னு பாதி எடுத்தாலே போதும். அந்த பாதி எடுத்துகிட்டு மேலே அப்படியே ஒரு வேளை உங்கள் கையில் ஒரு சிமெண்ட்டு இருந்ததுன்னா, சிமெண்ட்டு கலவை இருந்ததுன்னா எப்படி பூசுவீங்க அந்த மாதிரி வந்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து நம்ம பூசுகிறோம். இது வந்து இந்த இடத்துல வந்து மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு கீழே தான் போய் தண்ணி தேங்கி நிற்கும். அது நாளடைவில் வந்து பெயிண்ட் உருகி அந்த இடத்துல வந்து ரஸ்ட் ஆகி ஓட்டையாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த இடத்துல தான் வந்து ஓட்டையாகும். இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா பெட்ரோல் லீக் ஆகும்போது யாராவது சிகரெட் பிடிச்சாலோ இல்லை நீங்களே அது பக்கத்தில் உட்காந்து சிகரெட் பிடிச்சாலும் ஃபயர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து இந்த லீக்கை வந்து அரெஸ்ட் பண்ணுறோங்க. ஸோ நம்ம பக்காவாக அதாவது சிமெண்ட்டு போட்டு பூசி விடுற மாதிரி பூசி விட்டுட்டு மேலே வந்து லைட்டாக தண்ணியை தொட்டு அதை வந்து சரி பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். நீங்கள் காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆக வேண்டிய வேலை இல்லை. அதனால் வந்து பக்காவாக காஞ்சிரும். நீங்கள் மேலே தண்ணி போட்டு லைட்டாக அப்படியே வச்சுடுங்க. ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் எல்லாமே பக்காவாக பூசி வச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி ரஃப் ஆகிடும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பக்காவாக வந்து பூசி வெளில வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் தான் நான் அந்த பக்கத்தில் இருக்க ஹோல்ஸையும் அடைச்சேன். அதுவும் இதே மாதிரி சின்ன ஹோல்ஸ் தான் இருந்தது. ஸோ அதையும் அடைச்சாச்சு. அதே மெத்தட் தான் வந்து அது வந்து போட்டு ஒரு 2-2.5 வருஷம் கிட்டே இருக்கும். இன்னும் வந்து பக்காவாக இருக்குது. உங்கள் வண்டியில் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி ஈஸியாக அடைச்சிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். பெயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு 30 ml இல்லை 60 ml வாங்கி லைட்டாக உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அது மேலே வந்து மட்டும் லைட்டாக அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரஃப்பாக அடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி ஆகிடும். திருப்பி வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பக்காவாக இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா நல்லது. ஸோ பக்காவாக பெயிண்ட் அடித்தாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டாச்சு. பக்காவாக காஞ்சி இப்போ வந்து நம்ம நல்லா ஷேக் பண்ணி பார்த்துக்கலாம் பெட்ரோல் வேறு எங்கேயாச்சும் லீக் ஆகுதா இல்லை அதே இடத்துல பக்காவாக லீக் ஆகுதா அப்படின்னு.
நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு. பெட்ரோல் எங்கேயுமே வேறு எங்கேயுமே லீக் ஆகலை. வண்டியில் வந்து இதை வந்து டேங்க்கை வந்து எடுத்து மாட்டிடலாம். ஸோ டேங்கை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த இடத்த வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு லாக் இருக்கும். அந்த டேங்க் உள்ளே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டேங்க்கை வந்து இந்த ஸ்டேயில் இருக்கிற ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த பால்குள்ளே லாக் ஆகணும். அந்த மாதிரி லாக் பண்ணால் தான் டேங்க் வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆகும். அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் உள்ளே வந்து அந்த ஃபியூல் கேஜ் வந்து மாட்டியிருக்கு. அந்த ஃபியூல் கேஜை வந்து எடுத்தாச்சு. ஸோ அந்த ஃபியூல் கேஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஃபியூல் கேஜ் வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ரெண்டுமே, அதாவது ஃபீமேல் ஃப்ளக்கும் மேல் ஃப்ளக்கும் ஒரே கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை ஃப்ளக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பெட்ரோல் டியூபை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் டியூபை வந்து பக்காவாக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போல்டு. இந்த போல்டை வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சீட்டை மாட்டுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சீட்டில் வந்து ஒரு லாக் மாதிரி ஒன்று வரும். அந்த லாக் வந்து ஸ்டேயில் இருக்கிற அந்த பா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக் உள்ளே போயிட்டு ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டேங்க் கவரை போட்டுக்கலாம். டேங்க் கவர் நான் யூஸ்வலாக இந்த வண்டிக்கு வந்து மாற்ற போகிறது. ஸோ அதனால தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லாக் வந்து அந்த சீட்டு லாக் வந்து அந்த பீக்குள்ளே போகணும். அந்த பா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகணும். அது உள்ளே போய் நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்து சீட்டு லாக் ஆகிடும். ரெண்டு சைடு வந்து போல்டை வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். சீட்டை போட்டு டைட் பண்ணிட்டோன்னே சைடு ஷீல்டு வந்து போட்டுக்கலாம். சைடு ஷீல்டு வந்து ஒரு சைடு வந்து லாக் மாதிரி வரும், ஒரு சைடு வந்து அழுத்துற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாக் உள்ளே தள்ளிட்டு அந்த சைடு ஷீல்டை அழுத்துனீங்கன்னா உள்ளே போய் செட் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம சாவி போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா போல்டு, சீட்டுக்கு வர போல்டையும் வந்து நம்ம டைட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபியூல் கேஜை வந்து கனெக்ட் பண்ணோம்ல, அதை சாவி ஆன் பண்ணி ஃபியூல் வந்து ஏறுதான்னு வந்து செக் பண்ணிக்கிறோம். ஸோ பக்காவாக ஏறுது. அதுக்கு அடுத்தது வந்து அந்த சைடு ஷீல்டும் வந்து போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ வேலை வந்து பக்காவாக முடிஞ்சிச்சு. உங்கள் வண்டிலையும் மைலேஜ் தரல, சீட்டு கவரில் ஸ்மெல்லு வருது, நீங்கள் டெய்லி போடுற பேண்ட்டில் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து தொடை சைடில் வந்து ஸ்மெல்லு வருதுன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் டேங்கை வந்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.